தோனி வரும்போது எந்த சாங் போட்டாலும் அந்த சாங் ஹிட் ஆகுது ஆக்சுவலா. ஸோ அதனால இட் இஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் ஹூர் சாங் இஸ் இட். ஆக்சுவலி ரஜினி சாங்கோ கமல் சாங் அது பிரச்சனை இல்லை, தோனி வராரு அவ்வளவுதான். அதுக்கு எந்த சாங் போட்டாலும் சூட் ஆகும். விஜய் வந்து எஸ்கேக்கு கன்னு கொடுத்துட்டு போன மாதிரி தோனி இந்த சீசன் சின்ன யூத்துக்குலாம் பேட்டு கொடுத்துட்டு போக போறாரு. கப்பு ஒரு வாட்டி தான் அடிப்பாங்க, ஒரு வாட்டி வந்தாங்க, நாங்க வர விட மாட்டோம். கண்டிப்பா அடிக்கும், நம்ம அடிக்காம யார் அடிக்க போறோம், நம்ம தான் அடிப்போம். இந்த வருஷம் கப் நம்மளுக்கு தான். ஈசால கப் சிஎஸ்கேக்கு தான், ஆர்சிபிக்கு கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். 18 வருஷம் கழிச்சு தான் கப் அடிச்சிருக்காங்க. இன்னும் 18 வருஷம் ஆகும். நம்ம தான் இனிமே 5 கப்பு 10 கப் அடிப்போம். 6th லைட் இஸ் லோடிங். டவால் ப்ரூஸ்லாம் சும்மா செம்மையா ஆடுறாரு. இன்னைக்கு மேட்ச் இந்த மியூசிக்ஸ் தான். மேட்ச் வந்து April 3 தான், சூப்பரா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடியே எல்லாம் மேட்ச்லாம் இருக்கு, செம்மையா இருக்கும், வந்து பாருங்க. தோனி என்ன விளையாட நினைக்கிறீங்க? தோனி இன்னும் தோனி எல்லாம் ரிட்டையர்ட் ஆடக்கூடாதுங்க, அவர்லாம் விளையாடணுங்க. இவன் ஆர்சிபி ஃபேன் நாங்க சொல்லக்கூடாது, நாங்க சொல்றோம் ரிட்டையர். அவர் இந்த வாட்டி டெஃபினெட்லி நாட் சொல்லணுங்க, டெஃபினெட்லி நாட் இந்த வாட்டி சொல்லணும். April 5 கோலியை டக் அவுட் பண்றோம், இதுதான் கோலியை டக் அவுட் பண்ணி போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் 28th மார்ச், அது தெரியல 5th April 28th மார்ச் 100 லெஜெண்ட். எப்படி ஜஸ்ட் ஷாட்ல யார் 100 விராட் கோலி லெஜெண்ட். நீங்க வேணா பாருங்க, சஞ்சு சாம்சனோ சிவம் துபேலா வேர்ல்ட் கப் சாம்பியன் ஆயுஷ் மாத்திரா போட்டு பழக போறாங்க. ஆர்சிபி வெளுக்குறோம், செம்மையா ருசிகளா ஜாலியா பண்றோம், வாங்க பார்க்கலாம். பக்காவா இருக்குண்ணா, உள்ள எல்லாம் பயங்கரமா இருக்கு. பாட்டுலாம் நல்லா எந்திரிச்சு வர முடியல, டைம் ஆயிடுச்சு. கூட்டம் எல்லாம் கலந்துச்சுன்னா பஸ் கிடைக்காது போறதுக்கு, அதனால அது ஒரு முன்னெல்லாம் பாட்டு ஏறாம மியூசிக் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்படி எந்திரிக்கன்னா தோண மாட்டேங்குது. நம்ம ஆர்சிபி தான், நம்ம தான் கப்ப அடிக்கிறோம். மறுபடியும் இந்த தடவை நம்ம தான் ஆர்சிபி தான். அப்படிலாம் சொன்னா சட்டைக்கு வந்துருவாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்க ஜெயிக்கிறோம், அவ்வளவுதான். ஆர்சிபி நாங்க ஜெயிக்கிறோம். யாரு எல்லாம் உண்டா? தோனி வேற விராட் கோலி வேற ஆத்தல, தோனி வேற விராட் கோலி வேற ஆத்தல. ஒரு கண்ணு தோனினா ஒரு கண்ணு விராட் கோலி. ஆனா இடப்பட்டதான் இது மாதிரி அடிச்சு கிடக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. 2 கண்ணு ஒண்ணு மாதிரிதான் எல்லாம். அவங்க இப்ப எல்லாம் பாக்குறாரு, இது மாதிரி இப்ப தோனியை பாக்குறாரு. இப்ப அது மாதிரிதான் எல்லாம். அவங்களும் விராட் கோலி பத்தி பேசலாம், பண்ணலாம், எல்லாம் இது பண்ணலாம். ஆனா என்ன பண்றாங்க, இந்த சிலப்பட்ட பேரு வந்து தப்பா பேசுறது இந்த மாதிரி, அதெல்லாம் தோனி மாதிரி விராட் கோலி மாதிரி தான் தோனி. அப்படி பார்த்தா எல்லாமே சட்டை போடு. இப்போ நான் வந்து இப்போ நான் ஆர்சிபி டீசர்ட் தான், எல்லாருமே பார்த்தாங்க. அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேர்ட்ட கை கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல போட்டு பரவாயில்ல தானே. எனக்கு ஒன்றும் தொடிச்ச போட்டு, ஏன்னா எனக்கு பிடிச்ச டீசர்ட் தான் நான் போட முடியும். நான் வந்துட்டு சென்னை மேல நான் எதுவுமே சொல்றேன், ஏன்னா பிடிச்சிருக்கு நான் போடுறேன், அவ்வளவுதான். எல்லாம் புது முந்தி தலை, எல்லாமே தோனியை தவிர பாக்கி எல்லாம் புது முந்தி தலை. யாருமே பார்த்தாதான் தெரியும். சந்து போனதான் போட்டு அடி பொழந்தாரு இதுல வேர்ல்டு கப்ல. சந்து கண்டிப்பா அடிப்போம். ஆர்சிபி எல்லாம் இன்னும் யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த தடவை நாங்க தான். அதுவும் ஃபைனல்ல வரணும் தலை, ஆனா இங்க சேப்பாக்கத்துல வரணும், பக்காவா இருக்கும். It was a very very nice moment. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. And it was the first time my daughter came and all because of Dhoni. நல்லா இருந்துச்சு. It was fully completely entertaining day, not only with new 2026 team but also the old CSK people லாம் பார்த்து, ஸ்போர்ட்ஸ்மேன் பார்த்துலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. It was a memorable evening for us. Thank you. அதான் சார், ஓல்டு டீம் வந்தது எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா ஹைடன் வித் ட்ரெடிஷனல் அட்டையர் மேட்டர்ஸ் a lot to us. Hope the CSK team 2026 backs the cup again and make it a memorable year for this, making 6th trophy. All the best CSK. I like Hardik Pandya, so Mumbai with CSK, and CSK has to win the cup. He told today my health line is going down அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு எஸ்கே கிட்ட பேசும்போது. I wish
to country. I wish he want to play, but let's அவரோட ஹெல்த்தை பார்த்து let him take a call. If he is not playing, let him be at least the guiding partner or any other like supporting staff or coach as, to the team, because Dhoni presence actually matters for the team. போன வருஷம் ரொம்ப சீனியர் வயசான பிளேயர் அப்படின்னு இந்த வருஷம் ஒரே யங், இந்த வருஷம் ரொம்ப யங் பிளேயரா இருக்காங்க. சஞ்சு சாம்சன் எல்லாம் வந்திருக்காங்க. டீமுக்கு அதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும்னு நினைக்கிறீங்க? This 2026 actually a fresh young bunch of cricketers with the experienced team players like Dhoni, Gaikwad and Sanju Samson is already a boom up player now, again an added advantage to our team. But this year the team looks very promising with young chaps, so this team is going to lay road for the upcoming years for 2026 and after that also. கண்டிப்பா கப் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அடிக்கும். நம்ம அடிக்காம யார் அடிக்க போறோம்? நம்ம தான் அடிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே வந்து நியூவா ஒரு ஃபேன்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ஈவெண்ட் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் மென்ஷன் பண்ணல. ஓஜி பிளேயர்ஸ் வருவாங்க, கரண்ட் பிளேயர்ஸ் அண்ட் ஓஜி மேட்சப், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் அந்த மாதிரி மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உள்ள போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அவங்க ஓஜி பிளேயர்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் வெரி டிலைட்ஃபுல் டு வாட்ச். அண்ட் சிஎஸ்கேவோட லெகசி என்னங்கிறது வந்து அவங்களோட ட்ராஃபி எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி அண்ட் அதுக்கு ரெஸ்பெக்டிவான பீப்புள் எல்லாம் வந்து அவங்க ப்ராப்பரா மென்ஷன் பண்ணி அது ரெகக்னைஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தோ லாஸ்ட் 2 years were not good for us. இதெல்லாம் பார்க்குறப்போ சிஎஸ்கே என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அண்ட் திஸ் இயர் இட் இஸ் கோயிங் டு பி அ குட் கம்பேக் ஃபார் சிஎஸ்கே. ஸோ லெட்ஸ் பிலீவ். போன வருஷம் இதே ஸ்டேடியம்ல சேப்பா கூட கேகேஆர் கூட ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்சுக்கு அப்புறமா தான் வந்து சிஎஸ்கே வந்து அவங்களோட யூஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதையெல்லாம் தாண்டி யங் டேலண்ட்ஸ் மேல வந்து நம்பிக்கை வச்சு ஸ்குவாடை வந்து ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை ஃபுல்லா வந்து ஜென்சி கிட்ஸா இறக்கியிருக்காங்க வித் நம்ம ஓஜி தலை. ஸோ அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி a சூப்பர் டூப்பர் ஹிட். கண்டிப்பா வந்து இந்த டீம் வந்து நம்மளுக்கு டிராஃபியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மிஸ்ஸிங் வந்து ஃபேன்ஸுக்கு நிறைய இருந்துச்சு. ஜடேஜானால கிடைச்ச அந்த 2023 டிராஃபியை வந்து அவங்க பிரசன்ட் பண்ணப்போ கிரௌட் ஃபுல்லா தேவர் சியரிங் ஃபார் ஜட்டு இல்லைனாலும் ஜட்டு இருக்க மாதிரி நினைச்சு தேவர் சியரிங் ஃபார் ஹிம். அவர் ஜட்டுவோட ரீப்ளேஸ்மெண்டா நான் பார்க்கலங்க. நம்மளோட டீமோட விக்கெட் கீப்பிங்கோட ஷூஸை ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு தான் வந்து சஞ்சுவை எடுத்திருக்காங்க. சஞ்சு வந்து இப்போ வேர்ல்ட் கப்லயே வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு வாட் ஹீ கேன். ஐ ஹோப் ஹீ வில் கண்டினியூ திஸ். ஸோ கண்டிப்பா வந்து சேட்டா மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அண்ட் ஹீ வில் ஃபுல்ஃபில் தட். ஆர்சிபி. ஐ வுட் சே எஸ் அஸ் அ தோனி ஃபேன். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் டிராஃபியோட நம்ம ஒரு ஃபேர்வெல் கொடுக்கறது தான் வந்து அவரோட லெகசிக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றதா இருக்கும். நல்லா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய பிளேயர்ஸ் எல்லாம் பாக்குறது நல்லா இருந்துச்சு. ரெய்னா, ஹைடன்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் 6 அடிச்சதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். நல்லா போச்சு. அவ்வளோ அடுத்து என்ன கான்செப்ட் நடந்துச்சு, இப்போ அதான் போயிட்டு இருக்கு. அப்புறம் எஸ்கே வந்தாப்புல, சிவகார்த்திகேயன் வந்தாப்புல, அப்புறம் எல்லாம் பேசினாங்க. தோனி வந்து பேசிட்டு இருந்தாப்புல. அப்புறம் எல்லா பிளேயர்ஸையும் அசம்பிள் பண்ணாங்க டிராஃபிஸோட. நல்லா இருந்துச்சு பார்க்க. எப்பயுமே ஒன்னா நல்லா இருக்கும். நம்ம எப்படிதான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே தான். நல்லா இருந்தா ஓகே, என்ஜாய் பண்ணுவோம். இல்லைன்னா அடுத்த சீசன் பாத்துக்கலாம்னு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஓகே. ஆமா 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 ஆமா. இல்ல தல, எல்லா சீசனுமே அப்படிதான் எடுப்பாங்க. இப்ப இந்த சீசன் என்னன்னா நிறைய புது முகங்கள்லாம் உள்ள இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் உங்க மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். இப்படி வந்தாலும் சரிதான், விளையாண்டாலும் சரிதான், ஒரு ஸ்டேடியம் வந்தா போதும், நாங்க பார்ப்போம், அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே ஒரே இடத்துல, இந்த பக்கம் தோனி, ருத்ராஜ் கைக்வாட், அப்புறம் சிவகார்த்திகேயன், ஏஆர் ரஹ்மான் எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்து ரொம்ப இதுவா இருந்தது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பண்ணவே முடியாது கண்டிப்பா. இதுக்கப்புறம் தோனி கோசம் பண்றாங்க. ஓகே. ஓஜி பிளேயர் எல்லாருமே வந்திருந்தாங்க. முக்கியமா மிஸ் பண்ணது ஜடேஜாவை மிஸ் பண்ணோம், அஸ்வினை மிஸ் பண்ணோம். அவங்க 2 பேர் வரல, வந்திருந்தா நல்லா இருக்கும். ரெய்னா சின்ன தலைக்கு இத்தனை நாளா சின்ன தலைக்கு ட்ரிபியூட் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு இப்போ ட்ரிபியூட் வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
இந்த வருஷம் எப்படி நினைக்கிறீங்க சிஎஸ்கே? இந்த வருஷம் கண்டிப்பா கப்பு சிஎஸ்கேக்கு தான். தோனி கிட்ட கொடுத்து தோனி அதோட ரிட்டையர் ஆவாரு. சென்னையில முடிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம். போன வருஷம்ல ரொம்ப வயசான பிளேயர் இருக்குன்னு நாங்க இந்த வருஷம் யங் பிளேயர் நிறைய எடுத்துருக்காங்க. ஆமா, இந்த போன வாட்டி எல்லாம் ஃபாதர்னு கலாச்சாங்க. இப்ப எல்லாமே பேபி ஏபிடி, பேபி ஆயுஷ் மாத்ரே எல்லாம் அண்டர் கார்த்திக் வீர், அங்க பிரசாந்த் எல்லாருமே இருக்காங்க. கண்டிப்பா இந்த வாட்டி கப்பு நமக்கு தான். ஃபைனல்ல சிஎஸ்கேவோட யாரு மோதினா நல்லா இருக்கும்? கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்கள தவிர வேற யாரும் நமக்கு டஃப் கொடுக்க முடியாது. இந்தியன் வெர்சஸ் ஆஸ்திரேலியா எப்பயுமே அப்படிதான். எல்லோ வெர்சஸ் ப்ளூ. தோனி ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல விளையாடணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆயிடுவாரு. இதுக்கு அப்புறம் கண்டிப்பா முடியாது. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தோனி நேர்ல பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. சின்னதால மேத்யூ ஹெய்டன் எல்லா பழைய பிளேயர்ஸ்ல ஓஏஜி பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க. பார்க்கறது சூப்பராக இருந்துச்சு. இப்போ சாங் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கும். இந்த வருஷம் சீசன்ல சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்கும். சேட்டா வேற ஆட் ஆயிருக்காரு. நல்லாவே இருக்கும். ஜடேஜா போயிட்டாரு, அதை மிஸ் பண்றீங்களா ரொம்ப? ஜடேஜா மிஸ் பண்றது அப்புறம். ஏன்னா அவனால தான் அடுத்த 5th டைட்டிலே வந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃபைனல்ல அந்த வர சிஎஸ்கே விட யார் ஆப்போசிட்டா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த டைம் ஆர்சிபி வரும். தோனி என்ன விளையாடணும்னு நினைக்கிறீங்க, ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? விளையாடணும். ஃபுல் சீசன் நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம அடிப்பா நினைக்கிறேன். கண்டிப்பா நினைக்கிறேன். 6th ரோடு மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் அவங்களே பிரிஞ்சு விளையாடினாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரே டீமா இருந்தாலும் அவங்க பிரிஞ்சு விளையாடுறது நல்லா இருந்துச்சு. ஓஜியும் சரி, கரண்டா விளையாடணும் சரி, எல்லாருக்குமே சப்போர்ட் நிறைய இருந்துச்சு. நாங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணோம். நடுவில் விக்கெட் கீப்பிங் இவர் MS தோனி வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. 2 பேருக்கும் சேர்த்து பண்ணாரு அவரு. நல்லா இருந்துச்சு. தலை திருப்பி பாக்குறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் வந்து விளையாடினது, பவுலிங் போட்டது, பேட்டிங் ஆனது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் தோனிட்ட கேள்வி கேட்டாரு, நீங்க ரிட்டையர் ஆகுவீங்க, அது என்ன சொல்றது, எப்படி இருக்கு? அது ஒரு மாதிரி வைபா இருந்துச்சு கேட்கும் போது. அவர் கேட்டது நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன பதிலும் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கே? இந்த வருஷம் எப்பயுமே சூப்பரா தான் பண்ணுவாங்க. இந்த வருஷம் சூப்பரா தான் பண்ணுவாங்க. போன வருஷம்லாம் ரொம்ப டேடி சார்லி பழைய ஓல்டு பிளேயர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் யங் பிளேயர் பண்ணிருக்காங்க. எங்க இருந்தாலும் சிஎஸ்கே தான். அந்த வைப், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஹைப் எதுவுமே போகாது. நல்லா தான் இருக்கும். நல்லா பண்ணுவாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஃபைனல் வந்துச்சுன்னா ஆப்போசிட்டா யார் இருக்கும்? RCB போன வருஷம் கப் அடிச்சாங்க. கப் நம்மளுக்குன்றாங்க. கப் ஒரு வாட்டி தான் அடிப்பாங்க. ஒரு வாட்டி வந்தாங்க, நாங்க வர விட மாட்டோம். தோனி என்ன விளையாடணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க ஃபைனல் வருவாங்களானே தெரியாது. நாங்க அதுக்குள்ள முடிச்சிரோம்னு நினைக்கிறேன். அடுத்து தோனி என்ன விளையாடணும்னு நினைக்கிறீங்க, ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? விளையாடணும், கன்ஃபார்மா விளையாடணும். நல்லா இருந்தது ப்ரோ. டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. அது RCB அன்பாக்சிங் ஈவெண்ட் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ரோர் 26 நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓஜி பிளேயர்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஹைடன் அவங்க எல்லாம் வந்துருக்காங்க. ஆமா, கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. நல்ல என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் ரெஸ்பெக்டிவா எல்லாரையும் ஒரு 1 by 1 கூப்பிட்டு அவங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் கொடுத்தாங்க. சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருந்தது. செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்தது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. மேட்ச் தான் கொஞ்சம் பார்க்க முடியல, கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். மற்றபடி ஷோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். It was awesome, wonderful experience. I saw Mahendra Singh Dhoni. It was like, and Aaron Rahman, so it is excellent. All are beautiful songs, excellent, sir. ஓஜி பிளேயர் கம்மி. OG was excellent, yeah. Those people, what they brought from outside, those people gathered today. That was awesome. It's been many years we didn't saw that old players and all. Now they brought everyone, and they brought those cups which were there in at that moment when they got that shields. Everything is presented today. It's a chance that we saw the trophies again and again. Sanju Samson will come to CSK first time. Sanju was special attraction today, and Shivam Dube. Felt very happy after seeing them. After this World Cup winning moment, it was a chance to see them again and again. That was happy. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சின்னத்தலைக்காக வந்தோம். சின்னத்தலையை பார்த்து செம்ம ஹாப்பி. இந்த ஹால் ஆஃப் ஃபேம்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு? ஹெய்டன், முத்தைய முரளிதரன்லாம் செம்மையா அது அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த வருஷம் சீசன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கே? எல்லாம் புதுசா வந்திருக்காங்கல்ல, டோனியோட ஹெல்ப்ல எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் கூட வந்திருக்காரு, ரிப்ளேஸ்மெண்டா ரவீந்திரன். சேட்டா சூப்பரா பண்ணுவாப்ல. விஜய் வந்து SKக்கு கன்னு கொடுத்துட்டு போன மாதிரி தோனி இந்த சீசன் சின்ன யூத்துக்கெல்லாம் பேட்டு கொடுத்துட்டு போக போறாரு. பார்ப்போம். இந்த வருஷம் சீசன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா CSK நல்லா பண்ண எதிர்பார்க்கிறோம். ஃபைனல்ல யார் கூட சிஎஸ்கே ஆப்போசிட் வந்தாங்க? RCBயோட வந்து தோக்கடிக்கணும். என்ன சொல்லுங்க? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. என்ன விஷயம்னா மெயினா வந்து பிளேயர்ஸை ஃபெலிசிட்டேட் பண்றது தான் ரீசனு. மேபி இது தோனியோட லாஸ்ட் சீசன்னால
எல்லாருமே அதான் சொல்றாங்க. சரி தலையை கடைசியா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலான்னு இருந்தேன். அப்புறம் புதுசா சிஎஸ்கேவோட ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஸோ குட் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். ரைனாக்கும் ஹேடனுக்கும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அண்ட் ஓஜிஸ் அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்குவாடு விளையாண்டது வந்து இட் இஸ் குட். பிரிங்கிங் பேக் ஓஜி வாஸ் அ பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் ஆக்சுவலாக. ஸோ ரைனா பார்க்கறதுலேருந்து ஹசி விளையாடுறதுலேருந்து விஜய் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஜடேஜாவை மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா ஜடேஜா மிஸ் பண்றோம். மேபி ஜடேஜா இருந்தா அந்த ஜடேஜாக்கு பிடிச்ச பாட்டும் போட்டிருப்பாங்க ஆக்சுவலா. ஜடேஜா மிஸ் பண்றோம். பட் தோனி போயிட்டாருன்னா தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் இல்லை ஆக்சுவலா. ஸோ மேபி தட் இஸ் அ ஃபேர் டிசிஷன் ஆக்சுவலா. ஏன்னா ஜட்டுக்கும் வந்துட்டு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, ஜடேஜா இறங்கும் போது எல்லாருமே வந்து தோனிக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஜடேஜா அவுட் ஆகணும்னு சொல்லுவாங்க. பட் மூவிங் டு ஆர்ஆர் வாஸ் அ குட் டிசிஷன் தட் ஜடேஜா டுக் ஆக்சுவலா. இந்த ட்ரேட் வந்து இட் வாஸ் அ குட் டிசிஷன். ரெண்டு பேருமே ஈக்குவலா வளருவாங்க ஆக்சுவலா. ஸோ இட் இஸ் குட். ஸோ சஞ்சு வந்து பிரிங்கிங் சஞ்சு டு சிஎஸ்கே இஸ் லைக் ஒரு எப்படி ஹோம் மெம்பரை கூட்டு வர மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. சஞ்சு சொன்ன மாதிரி தான் முன்னாடிலேருந்தே அவர் சிஎஸ்கே விளையாடணுங்கிறது ஒரு பெரிய ஆசை ஆக்சுவலா. ஸோ இப்போ சஞ்சு கூட்டு வந்ததுனால மேபி அவரு பெரிய இம்பாக்ட் கொடுப்பாரு. ஏன்னா ஃபில்லிங் தோனி ஷூஸ் இஸ் நாட் ஈஸி ஆக்சுவலா. அது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சஞ்சு கிட்ட. ஸோ ஹி மைட் பி அ டர்னிங் பாயிண்ட் இன் திஸ் சீசன். லாஸ்ட் சீசன்ல நம்மள வந்து ரொம்ப சீனியர் பிளேயர் வயசானவங்க சொன்னாங்க. இந்த வாட்டி ரொம்ப யங்கா செலக்ட் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா சிஎஸ்கே எப்பவுமே வந்து ஒன்ஸ் என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து அடுத்து ஒரு இயர்ல கப் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முந்தின இயர் சிஎஸ்கே எப்பவுமே கொஞ்சம் லோவா தான் இருப்பாங்க. ஸோ தே லேர்ன் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதுதான் சிஎஸ்கேவோட மெயின் மோட்டிவேட். தே கம் பேக் ஆக்சுவலி. அதனால தான் எல்லாருமே வந்து கம் பேக் சூப்பர் கிங்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ தே ஆர் ப்ரிப்பேரிங் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ என்ன ஒரு மோர் தென் அ டிகேடா வந்து எல்லாம் தோனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே வச்சிருந்தாங்க. பட் மூவிங் ஃபார்வர்ட் லீடர்ஷிப் ஸ்கில் வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பிளேயர் ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன் டு டேக் ஓவர். ஸோ அதனால இப்போ எல்லாருக்குமே டேட்ஸ் ஆர்மியா இருந்தது இப்போ ஃபுல்லா கிட்ஸ் ஆர்மியா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, விச் இஸ் குட் ஆக்சுவலா. இந்த டீமோட இந்த ஸ்குவாடு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இட் லுக்ஸ் லைக் தி ஒரிஜினல் சிஎஸ்கே இஸ் பேக் டு அவென்ஸ் ஃபார் த கப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சிஎஸ்கே ஃபைனல்ல வந்து ஆப்போசிட்டா யார் வந்தா நல்லா இருக்கும்? சிஎஸ்கே ஃபைனல்ல வந்தா ஆப்போசிட்டா நடக்கிற கான்ட்ரவர்சிஸ்ல எஸ்ஆர்ஹெச் வந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா மேபி ஆர்சிபி கூட விளையாண்டோம்னா இட் வில் பி அ குட் ஃபைட் அப்படிங்கறத நான் சொல்றேன். பட் மோரலஸ் நம்மளோட பங்காளி எம்ஐ வந்தா இன்னும் பெட்டர் ஆக்சுவலா. இந்த 3 டீம் வந்தா இட் வில் பி குட். பட் ஆனால் மற்ற ஐபிஎல் டீமும் தேர் ஈக்குவலி டஃப் ஆக்சுவலா. எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால இட் வில் பி டஃப் டு கால் ஹூ இஸ் தட். இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் ரஜினி பாட்டு அந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்க சன் டிவியோட. இப்போ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? லைக் நான் பெரிய ரஜினி ஃபேன் ஆக்சுவலா. போடக்கூடாதுங்கிறது வந்து என்னோட டிசப்பாயின்மெண்ட் தான் ஆக்சுவலா. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, மோர் தென் ஜஸ்ட் அந்த ரஜினி சாங்க்கு தோனி வர்றதோட தோனி வரும்போது எந்த சாங் போட்டாலும் அந்த சாங் ஹிட் ஆகுது ஆக்சுவலா. ஸோ அதனால இட் இஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் ஹூர் சாங் இஸ் இட். ஆக்சுவலி ரஜினி சாங்கோ கமல் சாங் அது பிரச்சனை இல்லை. தோனி வராரு அவ்வளோதான். அதுக்கு எந்த சாங் போட்டாலும் சூட் ஆகும்.